தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்க்கலாம். சிறையில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி கேட்டு நாளை சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தவேக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் நமது செய்தியாளர் ஆதாம். ஆதாம், வணக்கம். தவேக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருப்பதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இது குறித்து முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் சிந்து. கடந்த மாதம் கோயில் காவலாளி அஜித்குமார் விசாரணைக்காக போலீசாரை அடித்து கொலை செய்த நிலையில் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பெரும் பேரூராக மாறிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டிருந்தனர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழகத்தில் கடந்த 4 வருடத்தில் நடைபெற்ற லாக்அப் டெத் உயிரிழந்தவர்களின் நீதி கேட்கும் வகையில் நாளை தமிழக வெற்றி கழகம் கட்சியின் சார்பில் லாக்அப் டெத்தில் உயிரிழந்த குடும்பத்தினரை வைத்து சென்னையில் சிவானந்த சாலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற உள்ளது. அதற்காக சென்னை ஈசிஆர் பனையில் உள்ள தமிழக வெற்றி கழகம் கட்சியில் தலைமையகத்தில் லாக்அப் டெத்தில் உயிரிழந்த குடும்பத்தினரை வருகை தந்துள்ளனர். நாளை தவேக சார்பில் சென்னையில் நடைபெறவுள்ள போராட்டத்துக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கலந்து கொள்ள போலீசார் தடை விதிக்கப்படலாம் என எண்ணி முன்னதாகவே தவேக தலைமை அலுவலகத்தில் வரவைத்துள்ளனர். காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்து சென்று உயிரிழந்த செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த கோகுல் ஸ்ரீ குடும்பத்தினர், ஐனவரம் பகுதியை சேர்ந்த விக்னேஷ் குடும்பத்தினர், கொடுங்கையூர் சார்ந்த அப்பு என்கின்ற ராஜசேகர் குடும்பத்தினர், திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த தங்கமணியின் குடும்பத்தினர், புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த சின்னத்துறை குடும்பத்தினர், தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த செந்தில் குடும்பத்தினர் ஆகியோர் தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்துக்கு வந்துள்ளனர். இன்று இரவு இவர்களை இங்கே தங்க வைத்து நாளை போராட்ட களத்துக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்துள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் இவர்களை சந்திப்பதற்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் வரவுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகிறது. சிந்து, சிறையில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி கேட்டு நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆதாம்.